கைஸ், இந்த ட்ரிக் உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், முக்கோணங்கள் எத்தனை வகை அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனைன்னு சொல்லி கூட்டி பார்க்க போகல விளங்குறது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு. ஸோ இதில் எத்தனை முக்கோணம் இருக்கி அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றாவதுல படத்தில் ஒன்று தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது படத்தை பார்த்தேன்னு சொன்னேன்டா அதில் நடுவில் ஒரு கோடு ஒன்று போட்டதுனால அதில் கிட்டத்தட்ட 3 இருக்கின்னு சொல்கிறேன். ஆஹா, 3 இருக்கின்னு சொன்னால் எப்படி அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வருது. ஓகே, முதல்ல 1, அப்புறம் 2, இது ரெண்டையும் கூட்டின்னு சொன்னால் 3. ஸோ ஈஸி அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை படிக்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பாருங்கள். எப்போவுமே இதில் ஒரு உச்சி, ஆனால் அடி ரொம்ப முக்கியம். இந்த அடியில் வரக்கூடிய கோடுகளை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அதில் முதல்ல என்ன செய்யணும், எண்ணிக்கை போடணும். 1 2 3 4ன்னு சொல்லி எண்ணிக்கையை போட்டு இந்த 1 2 3 4 அப்படியே கூட்டினு சொன்னால் இத்தனை முக்கோணங்கள் இதில் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கணக்கு போடலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி ஒன்று தாரேன், இதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. ஓகே, ஸோ இதே வடிவத்தில் பார்க்க போகல. இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சு. இப்போ இப்படி வந்தேன்னா ஆன்சர் 10. இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கொண்டே நாங்கள் போகணும். அப்போ எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இப்படி ஒரு கணக்கு கொண்டு தந்தேன்னு சொன்னேன். இப்படி 2 கோடு போட்டுருந்தேன். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், அடி தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அடியை வச்சு தான் கணக்கு போடுறது. அப்போ படத்தை வச்சு பார்க்க போல ஒரு அடி இருக்குது, அதில் 1 2 3 4ன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு அது 10ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு அடி ஒன்று போட்டிக்கிறாங்க, அதுலேயும் 1 2ன்னு மார்க் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் இன்னொரு அடி போட்டிக்கிறாங்க, அதுலேயும் 1 2 மார்க் பண்ணணும். அப்போ அது 1 2 கூடனா இதில் வந்து என்ன வருது, 10ன்னு வந்துச்சு. அதே போல் 1 2க்கு 3 வருது, அந்த பக்கம் 1 2க்கும் 3 வருது. ஸோ ஆக மொத்தத்தில் இதில் ஆன்சரை கேட்டேன்னா 10 3 3. ஸோ டோட்டல் 16. ஸோ அடுத்த ஒரு படத்தை பாருங்கள். இதில் வந்து ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா கீறி பட்டு. அப்போ இதுலேயும் நீங்கள் 1 2 3 போட்டால் அதில் எங்களுக்கு இப்போ ஆன்சர் தெரியும் மாறி. இப்போ இதெல்லாம் நாங்கள் மெமரி பண்ணிக்கொண்டே போகணும். இப்போ அதே போல் 1 2 3ன்னு போட்டால் இதுக்கும் 6. அதே போல் இன்னொன்று 1 2 3ன்னு போட்டுட்டா இதுக்கும் 6. ஸோ ஆக மொத்தத்தில் எங்களுக்கு ஆன்சர் தெரியுது வந்து 6 6 6 மொத்தம் 18. இதில் மொத்த முக்கோணம் 18ன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி ஒரு படம் ஒன்று வந்திருக்குது. ஸோ இந்த படத்தில் நாங்கள் எப்படி கணக்கு போடுறோம்னா அடித்தான் கணக்கு. எங்களுக்கு அடியை வச்சு தான் நாங்கள் கணக்கு போடுறது. இப்போ மொதல் படத்தை பார்த்தோன்னா 1 2 அப்படின்ற சொல்லி அடி, அப்போ அதில் 3 ஆன்சர். ரெண்டாவது படத்தை பார்த்தா 1 2 3. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டினா 6 வருது. மூணாவது படத்தை பார்த்தா 1 2 3 4 மட்டும் வருது. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டினு சொன்னால் 10ன்னு வருது. ஆக மொத்தத்தில் அந்த சைடில் வந்து ஆன்சர் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டினா 19. ஸோ கொஞ்சம் இப்போ எங்களுக்கு விளங்குது. இப்போ ஒரு மாதிரியாக டயர்டாகுது. ஓகே, நாங்கள் அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு கணக்கு கொண்டு தந்தேன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் செய்யலும் இதில் ஆன்சரை வந்து கமெண்டில் எனக்கு போடுங்க. ஸோ அடுத்த படத்தை பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா எத்தனை முக்கோணம் மீக்கின்னு கேட்டால் நாங்கள் எப்படி கணக்கு பார்க்கணும், ஒரே அடியை வச்சு நாங்கள் கணக்கு போட போகலாம். 1 2 3. இந்த பக்கத்தில் பார்த்தா 6 வருது. அதே போல் இங்கேனைக்கும் 1 2 3. ஸோ அந்த பக்கத்தை பார்த்தாலும் 6 வருது. ஸோ 6 கூட்டல் 6 ஆன்சர் 12 அப்படின்னு போட்டேன்டா அது உண்மையில் ஆன்சர் பிழை. ஏன் பிழைன்னு சொன்னேன்டா 2 3 வந்திருக்குது பாருங்கள். அப்போ 2 3 வந்தேன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றை கழிக்கணும். ஸோ 12லேருந்து ஒன்றை கழிச்சு ஆன்சர் 11 போட்டேன்னா இப்போ ஆன்சர் சரி. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி வரப்போக்கல நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு வடிவத்தை காட்டுறேன், ஒரு சதுரம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இதில் எத்தனை முக்கோணம் இருக்கி அப்படின்னு கேள்வி கேட்க போகிறோம். நீங்கள் கவுண்ட் பண்ணால் 1 2 3, இந்த மாதிரி வடி வந்தால் 4, இப்படி ஒன்று வந்தால் 5, இப்படி வந்தால் 6, இப்படி வந்தால் 7, இப்படி வந்தால் 8. ஸோ இப்படி 8. இப்படி நீங்கள் ஒன்றொண்டா கணக்கு போட போக்கல உங்களுக்கு விடிஞ்சிப்போம். இதுக்கு இப்படி செய்ய போனாக்கா தலை சுற்றும். ஸோ நான் இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் 1 2 3 4. ஸோ ஆகக்கூடிய நம்பர் யார், 4. அப்போ அந்த ஆகக்கூடிய நம்பரை 4ன்றதை 2ஆல் பெருக்கினா அவ்வளோ வந்து ஆன்சர். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வடிவத்தில் அப்போ அதே மாதிரி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் ஆக பெரிய நம்பர் பார்த்தா 8. ஸோ 8 தர 2, இதில் மொத்த முக்கோணங்கள் 16 இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவோம், என்ன மாதிரி போகணுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்து இதுக்குள்ளே இன்னொரு பெட்டி போட்டோன்னா எப்படி.
ஸோ இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்? வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும், வெளியால் உள்ள ஒரு படத்தை வச்சு, இந்த வெளியே வார படத்தை வச்சு நாங்கள் கவுண்ட் பண்ணுவோமே. அதில் எத்தனை பெட்டிங்கன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதில் 8 இருக்குதா, 8 தர 2. அப்போ இது ஆன்சர் எவ்வளோ? 16. ஸோ அதே போல் உள்ளுக்கு வாரதையும் கவுண்ட் பண்ணுங்களேன். அதில் எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8. அதுலேயும் ஒரு 8 இருக்குது. ஸோ 8 தர 2 அதுவுமே எவ்வளோ? 16. ஸோ ஆக மொத்தத்தில் 16 கூட்டினேன்டா 32. ஸோ இதில் 32 முக்கோணம் இருக்குது. அப்போ ஒரு வாயை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் ஓகே, இந்த வடிவத்தை பார்ப்போம். இந்த முக்கோணத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் வந்திருக்குது. ஸோ இப்படி வரக்குள்ள நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லி டெக்னிக்காக தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பேசிக்காக பார்ப்போம். இங்கே கொண்டிருக்கி, இங்கே கொண்டிருக்கி, இங்கே கொண்டிருக்குது, இங்கே கொண்டிருக்குது. மொத்தம் எத்தனை? 4 இருக்குது. இந்த 4ஓட வெளியால் பெரிய ஒரு முக்கோணம் ஒன்றிக்குது, அதையும் சேர்த்துன்னு சொன்னால் 5. ஸோ மொத்தம் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போக்குள்ள நாங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கொள்ளணும், இப்படி வர படத்தில் 5 வரும் சொல்லி. இப்போ இன்னொன்று உள்ளுக்கு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு முக்கோணம் ஒன்று உள்ளுக்கு போட்டு காட்டினேன்னு சொன்னேன்டா, நீங்கள் அங்கனைக்கு அந்த போடுற கவுண்டிங்கை வச்சு நீங்கள் கணக்கு போட்டேன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ காட்டினேன்னு 4ன்னு சொல்லி வெளியில் வந்தேன்னு ஒன்று சேர்த்து 5ன்னு சொல்லி காட்டிடு. ஸோ உள்ளுக்கு வாரதை வச்சு நீங்கள் கவுண்ட் போட்டேன்டாக்கா மொத்தமாக 4, அது உள்ளுக்கு வாரதுலேயும் 4 ப்ளஸ் வெளியால் ஒரு பெரிய ஒரு முக்கோணம் அதில் ஒன்று சேர்த்து 5. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி 9 முக்கோணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நல்லா நினச்சிக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னா இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது. ஸோ மொத்தம் 4 ப்ளஸ் வெளியால் ஒன்று வந்திருக்குது, அதே ஒன்றை போட்டேன்னாக்கா மொத்தம் 13 முக்கோணம் சொல்லி இன்றைக்கி இதோட ஆன்சரும் வந்துருச்சு. ஓகே, இப்போ எங்களுக்கு விளங்கி போச்சு, ஒரு மாதிரி இந்த கணக்கு விளங்கிடுச்சு. இப்போ இன்னொரு டிசைனோட போட்டு பார்ப்போம். இப்படி 2 3 கோடு கீறின்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நாங்கள் இந்த முக்கோணத்துக்கு பார்த்துருக்கிறோம், எங்களுக்கு ஆன்சர் தெரியும் 9ன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் 9 வச்சுக்கிட்டு இன்றைக்கி 2 முக்கோணம் 1 1 2ன்னு வருது. அதே போல் இந்த பக்கம் பார்த்துட்டாலும் அதே போல் 2 இருக்குது, அதே போல் இந்த பக்கம் பார்த்தாலும் 2 இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் எக்ஸ்ட்ரா 6 வந்துருக்குது. ஸோ 9 + 6 எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி உருவம் வந்துன்னா ஆன்சர் வந்து முக்கோணம் 15 முக்கோணம் இருக்குது. ஓகே, அடுத்த டெக்னிக் என்ன மாதிரி நாங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் விளங்கி படிக்கணும். இப்போ எப்படி என்னென்னு சொன்னால் இப்போ வடிவத்தில் எப்படி வருது? ஸோ ஓகே, இந்த பக்கத்தில் எத்தனை அடி முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அடியால் வரக்கூடிய முக்கோணங்கள் எத்தனை இருக்குது அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4. அதே போல் சைட்லாலையும் பார்த்தேன்னு சொன்னால் 1 2 3 4. ஸோ வெரி சிம்பிள். இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் ஆக பெரிய நம்பர் 4, 4 வர்க்கத்தை 2ஆல் பெருக்கிட்டு 5 எப்போவுமே கழிக்கணும். இது அப்படியே மறக்க வேணாம். எத்தனை முக்கோணம் சொல்லி கூட வருதோ ஒரே மாதிரி முக்கோணம், அப்போ நாங்கள் அதில் வர்க்கமாக நினச்சி அதிலேருந்து 5 கழிச்சேன்னு சொன்னால் இதுதான் ஆன்சர். ஸோ அதே போல் அடுத்த படத்தில் பார்த்துன்னு சொன்னால் அதே போல் 1 2 3, இந்த பக்கம் 1 2 3. ஸோ இதில் 3 தான் பெருசாக இருக்குது. அப்போ 3 வர்க்கத்துலேருந்து 2 பெருக்கிட்டு 5 கழிச்சா சரி. அப்போ 9 9 தர 2 18, 18லேருந்து 5 போனேன்னு சொன்னால் 13. ஸோ எங்களுக்கு இப்போ ஈஸியாக டெக்னிக்கல் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு ஒரு கணக்கு கொண்டு இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே காய்ஸ், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக விளங்கின்னு சொல்லி. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி நல்ல கணக்கொண்டோட. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. இன்ஷால்லா சந்திப்போமா.